நம்முடைய எரிதணல் வலையொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் மதுராந்தகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் பொதுக்கூட்டத்தை ஆரம்பித்து வைத்தார்கள். அதிலே எதிரும் புதிருமாக இருந்த டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி வைத்தார். கூட்டணி வைத்ததற்கு பிறகு அங்கே பார்த்தால் எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், அன்புமணி, நயினார் நாகேந்திரன் இவர்கள் எல்லோரும் நரேந்திர மோடிக்கு முன்னால் ஒருமித்த கருத்தில் இருப்பதைப் போல வலிமையான கூட்டணியைப் போல காட்டிக்கொண்டாலும், ஆனால் இப்பொழுது மீண்டும் தினகரன் எடப்பாடியோடு முரண்பட்டு நிற்கிறார். அந்த முரண் எதற்காக என்பதை பற்றி நம்முடைய விளக்கமாக பேசுவதற்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை விளக்க அணி தலைவர் அண்ணன் வேணர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அண்ணா சொல்லுங்கண்ணா. அண்ணா, ஃபர்ஸ்ட் எடப்பாடி பழனிசாமி முதல்ல என்ன சொன்னாரு? 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் அதிமுகவின் தனி பெரும்பான்மை ஆட்சி தான், கூட்டணி ஆட்சி, தனி கழக ஆட்சி. ஆமா, கூட்டணி ஆட்சிக்கு இடமில்லைன்னார். டிடிவி தினகரன் என்ன சொன்னாரு? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் அந்த கூட்டணிக்கு போக மாட்டேன், போனால் அதை விட நான் தற்கொலை பண்ணி செத்து போயிடுவேன். ஆமா, இப்ப அநேகமா ஆவிதான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கயிறு ஒரு வேலை கிடைக்காம இருக்கலாம். அப்புறம் ஆனா பாரதிய ஜனதா கட்சியுடைய மிரட்டலுக்கு நெருக்கடிக்கு ஆளாகி தினகரன் போய் அவங்க கூட கூட்டணி வச்சுட்டாரு. வச்ச பின்னால இப்ப என்ன சொல்றாருன்னா, தேர்தல் முடிந்ததற்கு பிறகு கூட்டணி ஆட்சி சாத்தியம்ங்கிற இன்றைக்கு செய்தி அதுதான். தினகரன் செய்தி, தினகரன் செய்தி, கூட்டணி ஆட்சி சாத்தியம்ங்கிறார். ஆமா, ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ரத்தத்தின் ரத்தம்னு கொஞ்சிக்கிட்டாங்க. எங்க நரேந்திர மோடியுடைய மதுராந்தக பொதுக்கூட்டத்துல ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிட்டாங்க. இப்ப என்னன்னா, கிராமத்துல பழமொழி சொல்ற மாதிரி கரிசனை கட்டிக்கிட்டு கட்டி சொரு புட்டுக்கிட்டாரு. ஆமா ஆமா, இவங்க இன்னைக்கு டிடிவி தினகரன் இப்படி சொன்னதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவதுன்னா, டிடிவி தினகரன் எந்த கட்சியிலிருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தொடங்கினாரு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஒரு நேரத்துல இவங்களெல்லாம் கழகத்தை விட்டு நீக்கி வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி அம்மா அடிச்சு பத்திட்டாங்க. போய்ஸ் தோட்டத்துல இருந்து அம்மா ஜெயலலிதா அம்மா தான் அடிச்சு பத்திட்டாங்க. சசிகலாவையும் சேர்த்து தான் ஆமா அடிச்சு பத்தினாங்க. அப்புறம் ஏதோ அவர்களுக்குள்ள இந்த பெங்களூரு தனி நீதிமன்ற வழக்குகள் இருக்கு பாருங்க, அதனால காலில் விழுந்து எப்படியோ சேர்ந்து மறுபடியும் சேர்ந்தாங்க. அப்ப அதிமுக வழக்கு தான் சேர்த்து வச்சிட்டு இருக்குது. ஆமாமா, வேற கொள்கையெல்லாம் சேர்த்து வைக்கல. ஆஹா, கொள்கைனா என்னன்னு சொல்லணும்னா, கொள்கைனா நம்ம எல்லோரும் கேட்போம். இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி கொள்கைனா நம்ம ஆவணமே வச்சிருக்கிறோம். இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மொழி கொள்கை, சமூக நீதி கொள்கை, தமிழ்நாட்டு உரிமைகளுக்கான கொள்கைன்னு வச்சிருக்கிறோம். அதற்காக களமாடி இருக்கிறோம். இப்ப வேணா அதுல கொஞ்சம் நம்ம அடுத்த தேர்தல் முடிந்த பிறகு என்ன செய்யலாம் என்று சிந்திக்கலாம். ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ நம்முடைய பனையூர் என்ன கட்சின்னு, அது நம்முடைய ஐயா அன்புமணி ஐயா கட்சின்னு வச்சுக்கோமே, பனையூர் பங்களா கட்சி, பனையூர் பங்களா கட்சி, அன்புமணி ஐயா கட்சிக்கோ அல்லது மற்ற கட்சிகள் அந்த கூட்டணியில் இருக்கிறாங்களா பாருங்க, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், அப்புறம் வேற என்னெல்லாம் நிறைய அமையல. அது மோடி மிரட்டல் கூட்டணியோ அப்படி சொல்லுங்க. மோடி மிரட்டல் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள, ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுடைய அடாவடி கூட்டணின்னு வச்சுக்கலாமா? எல்லாம் வச்சுக்கலாம், ரெண்டு பேரும் ஒண்ணுதானே. அமித்ஷா, மோடி அவர்கள் சொல்லிதான் அமித்ஷா அங்க பேசுவார். அமித்ஷா என்ன பேசுறோ உடனே மோடிட்டு பகிர்ந்துக்கிடுவார். அவங்க ரெண்டு பேரும் குஜராத்திலிருந்து வந்தவர்கள். ஆகையினால இப்போ அந்த டிடிவி தினகரன் பேசுவோம். எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி வைப்பதை விட தற்கொலை பண்ணி சேர்த்து போவான்னார். ஆமா சொன்னாரு, சேரவே மாட்டானாரு. நீங்க சொன்னது போல அமித்ஷாவோ மோடியோ மந்திரம் ஓதி சேர வச்சுட்டாங்க. இப்போ நீங்க சொன்னீங்க பாருங்க, எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொன்னார், ஒற்றை ஆட்சி தான், ஒரு கழக ஆட்சி தான், கூட்டணி ஆட்சிக்கு இடமே இல்லை, பேச்சுக்கு இடம் இல்லைன்னா. அப்போ ஆனா அமித்ஷா எடப்பாடிக்கு மறுப்பு தெரிவித்தது போல் சொல்லாம கூட்டணி ஆட்சி தான் சொல்லிட்டு இருந்தார். இப்ப இந்த நம்முடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தாங்கல்ல, அதை ஒட்டி ஒரு 10 நாட்கள் இந்த கூட்டணி ஆட்சி தொடர்பு எடப்பாடியும் பேசல, அமித்ஷாவும் பேசல.
ஆனா கூட்டணி உறுதியான பிறகு இப்போ டிடிவி தினகரன் கூட்டணி ஆட்சின்னு நேற்று சொல்லி இன்னைக்கு ஊடகங்கள்ல எங்கப்பம் குதிரைக்குள்ள இல்லங்கிற மாதிரி. அதை விட பெரிய வேடிக்கை, நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன், எனக்காக போராளிகள் என்ன போராட்டம்? எதுக்கு போராடினாங்க? நான் உங்களுக்கு கேட்க, நீங்க என்ன கேட்கறீங்களா? எனக்கு தெரியல, அதான் நான் தொலைக்காட்சியில் அப்படி போராட்டம் டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவர்களுக்காகவோ அல்லது மக்களுக்காகவோ எந்த இடத்துலயும் போராடியதாக ஒரு தொலைக்காட்சியில் நம்ம பார்க்கல. இல்ல, யாழ்ப்பாண விடுதலை போர்ல தான் கலந்துக்கிட்டாங்களோ? ஒருவேளை தேசிய தலைவர் அவர் இருக்கும்போது அங்க போய் ஒருவேளை தெரியாம இருக்குமோ? இருக்கலாம், அப்படி இருக்கலாம். அப்ப சொல்றாரு, அப்ப இந்த மாணிக்கராஜா அவர்தான் வாமா இல்ல, மாணிக்கராஜ் எங்க ஊருக்காரு கழுத்தாரு. அவர் ஒரு குறுநில மன்னர், அதாவது ஜமீன் சொல்லுவாங்கல்ல, அவங்க டிடிவி தினகரன் சார்ந்த சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் ஒரு குறுநில மன்னர் அல்லது ஜமீன் ஏதோ நானும் பெரிய செல்வந்தர். 2011 நமக்கு இந்த நம்ம கூட்டணி திராவிட முன்னேற்ற கூட்டணி பாருங்க, அப்ப இருந்த ஒரு எனக்கு தெரியும். அன்னைக்கு அங்க ஒரு மோசடி நடந்து போச்சு, நம்ம கட்சி வேட்பாளருக்கு எதிராக, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு எதிராக 2011. அது போகட்டும், அதுல இருந்து அவர் எனக்கு தெரியும். அவரு டிடிவி தினகரனுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அடிப்படையிலையும் டிடிவி தினகரன் சார்ந்த முக்குளத்தூர் சமுதாயத்தின் அடிப்படையிலும் வலது கையா இருந்தவர். அவர் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துல போய் சேர்ந்தாரு? அப்ப அவருக்கு இவர் எப்படி சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு வாங்கி கொடுக்க முடியும்? சேர்ந்ததுல ஒரு உடன்பாடு இருக்கு. அங்கேயும் கொள்கை இல்லை, இங்கேயும் கொள்கை இல்லை. அது எங்கேயும் கொள்கை இல்லைன்னு அது எங்கேயும் கொள்கை இல்லை, கொள்கை இல்லைன்னு இவர் சொல்றாருல. இப்ப அந்த மாணிக்க ராஜா என்பவர் இவருக்காக கடுமையா உழைத்தார், அவர் பாடுபட்டாரு, எனக்கு போராடினார் சொல்ற. ஆனா கடுமையா டிடிவி தினகரனை தூக்கி நிறுத்தினார். 2021 சட்டமன்ற தேர்தல் கோயில்பட்டியில நிறுத்தினாருன்னு. ஓ, இப்ப தினகரன் திமுக அமைச்சு பொறுப்பு வாங்கி கொடுக்குறாரோ? அவர்தான். ஒருவேளை அப்படி இருக்கலாம். நான் இங்க எனக்கு எடப்பாடி ஒத்து வர மாட்டாருன்னு தெரியல, அதனால அங்கேயும் ஒரு துண்டை போட்டு வைப்போம். மாணிக்கராஜா நீங்க அங்க போயிருங்க, ஒருவேளை பெரும்பான்மை கிடைக்கவில்லாத நிலை வந்தா நாங்க 2 பேரும் இருந்தா உங்களுக்கு அங்க பொறுப்பு வாங்கி தந்துடுறேன் என்று சொல்லி இருப்பாரா என்னன்னு தெரியல. அதுல இன்னொன்னு, இப்ப தினகரனுக்கு எடப்பாடி பழனிசாமி முட்டல் முதல் ஆரம்பமாயிடுச்சு. நம்ம இவர் அன்புமணி, நம்ம ஐயா அதை பேசாம நீங்க வேற எதை பேசிடுங்க. அவர் என்ன பண்ணாரு, இந்த 100 நாள் ஒரே ஒரு ஐயம்னா, நம்ம அன்புமணி ஐயா இப்ப நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்காரா? இல்லையே. அங்க எப்படி நான் அப்படி அறிவிச்சாங்க? நானே மறந்து போயிட்டேன். இல்ல, மோடி வந்தனால நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் தேர்ந்தெடுக்காமலா? ஆமா, நாடாளுமன்ற உறுப்பினர். அப்புறம் என்ன, அன்புமணி ஐயாவுக்கு அகவை என்ன? நம்ம ஐயாவுக்கு 87 ஐயாவே சொல்லிட்டாங்க. அவருக்கு 57 அல்லது 58 இருக்கலாம். நான் நினைக்கிறேன் 128 இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி நிறுவனர்னு சொல்றாங்கன்னா? ஓ, ஐயா மக்கள் கட்சி நிறுவனர் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஆர் அன்புமணி அவர்கள் பேசுவார்கள். அந்த அறிவிப்பாளர் அறிவிக்காரு. நானே மறந்து போயிட்டேன். அன்புமணி ஐயாவுக்கு நம்ம ஐயா மகனா? இல்ல அவங்க சரியாதான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அவர் பிரிச்சுட்டு போனார் இல்லையா? யாரு? அன்புமணி பாமக வந்து ஐயா இருந்து கட்சி. அதுக்கு நிறுவனரா சொல்லிருப்பாங்க. அப்படியே நான் தான் தவறதா புரிஞ்சுக்கிட்டனோ? நம்ம தான் தவறுதலா. ஆமா, எனக்கு அதிர்ச்சி ஆயிட்டு. என்ன நிறுவனர் சொல்றாங்க? அண்ணா, எது வேண்டுமானாலும் எந்த இடத்துலயும் பேசலாம், அரசியல்வாதிகள் பேசுவாங்கன்னா. ஒரு நாட்டின் தலைமை அமைச்சர், உச்சபட்ச அதிகாரம் உள்ள பிரதமர் இருக்கிற மேடையில பொய்யான தகவல்கள் எப்படி சொல்லலாம்? எதிர்பார்க்கலாமா அண்ணா? அவங்க கொடுக்குற நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் பெருமக்கள் அந்த பதவி இருக்கிற போது ஒரு உறுதிமொழி எடுக்காங்கல்லண்ணா, உண்மை நேர்மையுமாக நான் இந்த தேசத்துக்கும் இந்த மக்களுக்கும் உழைப்பேன் அப்படின்னா உறுதிமொழி எடுக்கிறாங்கல்ல, அது எதற்காக எடுக்கிறாங்க? உறுதிமொழி அன்னைக்கே காட்டுல பறக்க விட்டு வந்துருவோம். அன்னைக்கே முடிஞ்சு போச்சா? சரி, ஏதோ ஒரு நாடகம் நடக்கு. அப்புறம் என்ன சொல்றாங்க, அந்த மேடையில நாங்கள் எல்லாம் ஊழலை ஒழிக்க புறப்பட்டு விட்டோம்னு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் வச்சு. அவன் எங்க ஐயா அன்புமணி மேல அப்ப அந்த ஊழல் வழக்க திரும்ப பெற்றாங்களா? தெரியல, அது அவங்களதான் கேட்கணும். எங்க அண்ணன் ஜான் பாண்டியன்னு வேற இருக்காரு. அமித்ஷா மேலேயே போலி என்கவுண்டர் வழக்கு இருந்தது. ஆமா, கைதெல்லாம் செய்யப்பட்டார் அவரு. குஜராத்ல கைது செய்யப்பட்ட சிறையில் இருந்தாரு. ரயில் பெட்டி விபத்துன்னு நடந்து பாருங்க, வன்முறை தாக்குதல். நரேந்திர மோடி அவர் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்குல்ல. அது எதுனா குஜராத்ல தான் முஸ்லிம்களுக்கு எதிரான. குஜராத்ல சாமியாருங்கெல்லாம் வந்து அந்த பெட்டி மட்டும் தீப்பிடிச்சு பாருங்க. அது நல்ல ஊர் அந்த. ஆமா, அந்த ஊர் எனக்கு மறந்து போச்சு. அதுல நான் பிரதமர் மேலே வழக்கு உண்டு இல்ல, குற்றச்சாட்டு உண்டு இல்ல. இப்ப இவங்க எப்படி மக்களுக்காக நிக்க போறாங்க?
என்பதுதான் இப்ப வினாக்குறியாக இருக்கு. சரி, இருக்கட்டும். அது ஒரு பக்கம். இப்ப நான் கேட்க வந்த என்னன்னு கேட்டீங்கன்னா, ம். அன்புமணி அவர்கள் ஆனா இது செய்தி ஒண்ணு சொல்லிடும். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்முடைய அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி, நம்முடைய அன்புமணி ஐயா கட்சி, மற்ற கட்சி, டிடிவி தினகரன் எல்லாரும் வந்துட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ ஊழலை ஒழிப்போம் என்கின்ற முழக்கம் தான் அங்க முதன்மையா இருந்தது, பிரதானமா இருந்தது. ஊழல் வழக்குக்காக சிறைக்கு சென்ற அமைப்பின் தலைவர் பொதுச் செயலாளர் நம்முடைய எடப்பாடியார். ஏன் எப்படி இதையும் இல்ல அதையும் நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். எப்படி? அவங்க சொன்ன ஊழல் ஒழிப்போம்ன்றது திமுக ஊழலை ஒழிப்போம். அப்படியா? இவங்க கிட்ட இருக்கிற ஊழல். சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன், நீங்க கோவப்படாதீங்க. எங்க ஐயா அன்புமணி ஆளுநர்கிட்ட போய் எடப்பாடி பழனிசாமி மேல நூற்றுக்கணக்கான பக்கங்கள் ஆதாரங்களோடு ஊழல் பட்டியல் கொடுத்தாரு. ஐயாவும் அங்கதான் இருக்காங்க. ஒன்று. அடுத்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணியில் அன்புமணி ஐயா கட்சி, பனையூர் பங்களா கட்சி. அப்போ நிர்வாகம் என்றால் என்ன என்று தெரியுமா? எடப்பாடி பழனிசாமிக்கு கவுன்சிலர் பொறுப்பு கூட தகுதி இல்லை, தெரியல. ஒரு அது உதவியாளர் கிளார்க்குன்னு சொல்லுவாங்களே, ஒரு கிளார்க்கு இருக்கக்கூடிய அறிவு கூட கிடையாது. அப்புறம் இன்னொன்னு சொன்னார், அது சொன்னா வெளியே வைக்க கிடையாது, எதையோ விழுந்து. அது வேணாம், அது வேணாம். ஆனா அதெல்லாம் இந்த இதுல சின்ன பிள்ளைகள் இருக்காங்க பாருங்க, நான் எல்லாம் கேக்குறாங்க. எடுத்து இந்த அதெல்லாம் வட்டமா போட்டு அதை மடியில வச்சுக்கிட்டு அந்த அது ஒரு பக்கம். அது கேட்டாரு. அதுக்கப்புறம் 2024 தேர்தல்ல ஐயாவை மீறி அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட தோத்துருவன்னாரு. இன்னைக்கு பிஜேபி எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வச்ச உடனே எல்லாம் சேர்ந்து இவரு அங்க போறாரு. எல்லாம் சேர்ந்து வருகிறதுக்கா? ஆக இவருக்கு ஒரே கோட்பாடு தான் அன்புமணிக்கு. பிஜேபி இருக்கிற இடத்துல அவர் இருப்பார், அவர் இருப்பார். நாளைக்கு அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தொகுதி பங்கீடு தொடர்பான மோதல் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வரப்போகிறத பின்னால பார்த்துக்கலாம், இவங்க நம்மள என்ன செய்ய முடியும் என்று சொல்லி உங்களுக்கு இடம் இல்ல, நீங்க வெளியே போங்கன்னு சொல்லிட்டா அன்புமணி வெளியே போயிடுவார். அப்ப வெல்லுவாரா தோற்பாரா? யாரு? நம்ம ஐயா அன்புமணி. 2 பேரும் தான் தோப்பாங்க. 2 பேரும் தோத்து, எடப்பாடி சேர்த்து 3 பேரும் தான் தோப்பாங்க. சரி சரி. இப்பயும் அவங்க எல்லாம் தோக்க தான் போறாங்க. ஆமா. இப்ப டிடிவி தினகரன் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்புமணி அந்த 100 நாள் நடைப்பயணத்தை தோக்கினார் இல்லையா? ஆமா. அப்ப அவர் என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. ஆமா. ஆட்சியில பங்கு கொடுக்கிற கூட்டணியோட தான் நாம இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நாம இருக்கிற கட்சி ஆட்சியில பங்கு கொடுக்கும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அதை பத்தி வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. அதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு இல்லையா? அமித்ஷா சொல்லலாம், ஏன்னா அவருக்கு மேல இருக்காரு, இவரு நம்ம ஐயா கீழே இருக்காரு. அதனால கூட்டணி ஆட்சி தொடர்பு யாரும் வாய் திறக்க கூடாது, அதிமுக தனித்துதான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருல. அதனால பேசாம இருப்பாரு. இல்ல இவர் பேசாம இருக்காரு, அவர் பேச மாட்டாருல, எப்படி பேசுவாரு? இப்ப அமித்ஷா பேசுற உள்துறை அமைச்சரா இருக்காரு, நரேந்திர மோடி பக்கத்துல இருக்க, பிரதமர் பக்கத்துல இருக்காரு. அவர் பேசினா எடப்பாடி அதுக்கு விடை சொல்ல மாட்டார், பொதுவா சொல்லிட்டு போயிருவாரு. இவர் சொன்னா உடனே உங்களுக்கு அதிமுக கூட்டணி இடம் வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்து விட்டு பேசுங்கள் அன்புமணி அவர்களே என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லிடுவார்ல. அதனால நம்ம ஐயா வாய் திறக்க மறுக்கிறார். ஓ, அப்ப இவரு பேசுனது எல்லாமே போலிதான். எல்லாம் ஐயா மேல எப்படி பொய்யான குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்களோ, ஆமா, அதே மாதிரிதான் பொய்யான குற்றச்சாட்டு ஐயா மேல சொல்றாங்கன்னு ஐயாவும் சொல்றாங்க, நம்மளும் சொல்றோம், ஊடகங்களும் எழுதுறேன்னு. ஆனா மக்கள் குழம்பி போயிருந்தான். இப்ப இந்த நரேந்திர மோடி அவர்கள் கூட்டம் நடந்து பாருங்க, எந்த ஊர்ல? மதுராந்தகத்துல. அந்த கூட்டத்துல நிறுவனர் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி அப்படின்னு சொன்ன உடனே, ஆஹா, இதுவரைக்கும் பொய்ன்னு சொன்னாங்க, நம்ம தான் இருக்கணும் பாருங்க, வெட்ட வெளிச்சமா பிரதமர் முன்னில் இவ்வளவு பெரிய பொய்ய சொல்றாங்களே. இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல சொன்னீங்க இல்லையா, கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்துல சாமியார்கள் அந்த பெட்டி மட்டும் தீ பிடிச்சு எரியுது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த ரயில் எரிப்புக்கு சம்பந்தப்பட்ட யாருன்றதை கண்டுபிடிக்க முடியல. மோடி மிகச்சிறந்த பிரதமர் பிஜேபி சொல்லுது. ஆமா. அமித்ஷா மிகச்சிறந்த உள்துறை அமைச்சர் சொல்றாங்க. சட்டம் ஒழுங்கா அவங்ககிட்ட இருக்கு. ஆமா. டிஃபென்ஸ் ராஜ்நாத் சிங்கே மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்தவரு, உள்துறை அமைச்சரா, பாதுகாப்புத்துறை அமைச்சரா, யாராலும் கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் கோத்தரா ரயில் எரிச்சவங்க யாருன்னே தெரியல. ஒரு கால் ரயில் எரிச்சவங்க அதுலயும் சேர்ந்து தற்கொலை படைய மாதிரி இருக்கலாம். அதாவது சில விடுதலை போராட்ட இயக்கங்கள் தற்கொலை படை வச்சிருக்காங்க பாருங்க, அது மாதிரி ஒருவேளை இருக்கலாம். இவங்க தான் நாட்டுல அப்படி இருந்தா கூட தெரிஞ்சிருமே, இவர்கள் தான் நாட்டுல ஊழலை ஒழிக்க போறோம், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க போறோம், மக்களின் பாதுகாப்பு அரண் நாங்கள் தான். பிஜேபி ஊழலை ஒழிக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த EVS லட்சுமணன் ஒரு கிரிக்கெட் பிளேயர், ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன், இருந்தாரு.
அப்ப என்னாச்சுன்னா ஒரு போட்டி நடக்குது கல்கத்தாவுல, ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும். அது வரைக்கும் ஆஸ்திரேலியா தோல்வியே சந்திக்காத அணி. ஆனா அது நீங்க தான் முழுமையா சொல்லணும், எனக்கு சொல்லிருங்க. 12 டெஸ்ட் மேட்ச்ல சரி தொடர் வெற்றி, தோல்வியே சந்திக்கல. எந்த அணி? ஆஸ்திரேலியா. சரி. வந்து இந்தியாவிலேயும் ஒரு மேட்ச்ல ஜெயிச்சிட்டாங்க. சரி. அதுக்கப்புறம் கல்கத்தாவுல இந்த மேட்ச் நடக்குது. இந்தியாக்குள்ள தானே? இந்தியாவுல. அந்த மேட்ச்ல இந்தியா தோல்வியின் விளிம்பில் நிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே ஃபாலோ ஆன் ஆயிட்டாங்க. இந்த விவிஎஸ் லட்சுமணன் என்ற அந்த நம்ம இந்தியாவுடைய கிரிக்கெட் பிளேயர், ஆந்திராவை சார்ந்தவர், அவர் 276 ரன் அடிச்சு தனியா இந்தியாவை தூக்கி நிறுத்துறாரு. சரி. தனி ஒரு மனிதன் அவரு. ராகுல் டிராவிட், ஹர்பஜன், இவங்க 3 பேரும் தான் தோல்விக்கு போன இந்திய அணியை ஜெயிக்க வச்சு ஆஸ்திரேலியாவுடைய தொடர் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க. அப்ப பிஜேபியில பங்காரு லட்சுமணன் ஒருத்தர் இருந்தார். ஆமா, இருந்தாரு, தமிழ்நாட்டுக்காரர். அவரு டெகல்கா.comங்கிற ஒரு இணையதள பத்திரிகையினுடைய டேபிளுக்கு அடி லஞ்சம் வாங்கி மாட்டினார். அத ஒருத்தர் என்ன எழுதினாங்கன்னா, அன்னைக்கு ஒரு லட்சுமணன் இந்தியாவின் கௌரவத்தை உயர்த்தினார், இன்னொரு லட்சுமணன் இந்தியாவின் கௌரவத்தை அசிங்கப்படுத்தினார், கவுத்து விட்டுட்டாரு. இவங்க இன்னைக்கு ஊழலுக்கு எதிராக பேசுறாங்க. அப்ப என்ன இருக்கு அதுல? தமிழ்நாட்டுல வந்து பேசுறாங்க. சரி, வரட்டும், பார்ப்போம். இப்ப டிடிவி தினகரன் சொல்லிருங்க, சொல்லி முடிப்ப. டிடிவி தினகரன் சப்போஸ் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சி இல்லன்னா திரும்ப வெளியே போயிடுவாரோ? இல்ல, திரும்ப கயிறை தேடுவாருன்னு நினைக்கிறேன். கயிறை தேடுவாரு. ஏன்னா தனக்காக போராடியவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டார். இல்ல, நீங்களே சொன்னீங்களே, எதுக்கு போராடினாங்க? தனக்காக போராடினாங்கன்னு சொன்னாரு. அந்த தனக்காகனாலும் என்ன போராட்டம்னு தெரியல. இல்ல, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம், தவறா நினைக்காதீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அண்ணாச்சி வைகோ நீக்கப்பட்ட போது 93ல ஒரு 7 பேர் தீக்குளிச்சு செத்து போயிட்டான், அந்த திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள். அது மாதிரி டிடிவி தினகரன் மீது எடப்பாடி பழனிசாமி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் என்ற நடவடிக்கை என்பது யாராவது தீ குளிச்சாங்களா? இல்லையே, ஒண்ணுமே தெரியும். தீப்பெட்டி எடுத்தது மாதிரியே கூட நமக்கு தெரியல. டீ குடிச்சிருப்பாங்களோ? அப்ப அவங்களுக்கு தான் இப்ப இவரு நான் வந்து போட்டியிட மாட்டேன், உங்களுக்கு சட்டமன்ற இல்ல, அதாவது வைகோவுக்கு ஆதரவா தீ குளிச்சது கூட அது நாட்டுக்கான போராட்டம் கிடையாது. அது வைகோ பயன்படுத்துறதுக்கான போராட்டம். நீங்க மொழி போர்ல தீ குளிச்சது நாட்டுக்கான மொழி இன விடுதலைக்காக. சமூக நீதி போராட்டத்துல துப்பாக்கி சூடுக்கு பலியான 21 சமூக நீதிக்காக கொள்கைக்கு. அது வந்து வன்னியர் சமூகத்தினுடைய இடஒதுக்கீட்டுக்காக நாட்டு மக்களுக்காக பண்ண தியாகம். ஆனா வைகோவாக தனிப்பட்ட முறையில் அது அவருடைய தனிப்பட்ட இவர்களுக்குள்ள பற்றின் காரணம், அவருக்குள்ள இருந்த ஈர்ப்புனால பண்ணாங்க. அது அப்படி கூட தினகரன் இல்லையா? இல்ல, அதைத்தான் நான் சொல்லணும். அப்படி ஏதாவது தீ குளிச்சா அவர் இறந்திருப்பாரு. அவர் குடும்பத்தினருக்கு யாருக்காவது திராவிட முன்னேற்ற கழகமே என்ன அதை மட்டும் சொல்லிடுவோம். தீ குளித்து மாண்டு மடிந்த மானத்தமிழ் மறவர்கள் மொழி பொருள அந்த குடும்பத்தை சார்ந்த யாரும் ஒருவர் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினரா ஆனா அவங்க நம்மள கேட்பாங்க, ஐயா பார்த்து. ஆமா ஆமா, நீங்க என்ன செஞ்சீங்க? நாம ஆட்சிக்கு வரல நம்மள கேட்பாங்க. ஐயா வந்து வன்னியகுல மக்களுக்கு 20 விழுக்காடு கல்வியிலையும் வேலை வாய்ப்பை இடப்பங்கீடு பேசினாங்க, போராடினாங்க. 21 தமிழர்கள் உயிர் கொடை கொடுத்தாங்க. ஆனா 113 சமூகங்களுக்கு அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்து சமூக நீதி காவலர் ஆனாரு. அதே போல அருந்ததியர் மக்கள் உள்ஒதுக்கீடுக்கு ஐயா தான் குரல் கொடுத்தாரு. இஸ்லாமிய மக்கள் உள்ஒதுக்கீடுக்கு ஐயா தான் குரல் கொடுத்தாரு. இந்திய அளவுல இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு மிகப்பெரிய அளவுல சோனியா காந்தி தலைமையில மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது மிகப்பெரிய அளவுல தன்னுடைய கட்டும் சினத்தை காட்டி மண்டல் குழு பரிந்துரை அளிப்புல அந்த இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்தாரு. மொழிக்காகவும் இனத்துக்காக நிலத்துக்காக ஏராளமான போராட்டங்களை ஐயா நடத்தியிருக்காங்க. அந்த அடிப்படையில பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கு. சொல்றேன்னு தவறா நினைக்காங்க. வன்னியகுல மக்களுக்கென்று உரிமையோடு 55 சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு பல பேர் ஐயா கிட்ட இல்ல, அது வேற செய்தி. 55 சட்டமன்ற உறுப்பினர், 15 நாடாளுமன்ற உறுப்பினர், பட்டியல் பிரிவை சார்ந்த 2 பேர் உட்பட 6 ஒன்றிய அமைச்சர்கள் பொறுப்பு. இந்த சாதனைக்குரிய மாமனிதராக ஐயா நிக்கிறாங்க. இது மாதிரி தமிழ்நாட்டு அரசியல் எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்காரா, டிடிவி தினகரன் செஞ்சிருக்காரா, இல்ல நம்ம அண்ணாச்சி வைகோ தான் செஞ்சிருக்காரு? தமிழ்நாட்டு அரசியல் இல்ல, இந்திய அரசியல்லே கிடையாது. குஜாரின மக்களுக்காக போராடினாங்க. இன்னைக்கு அந்த குஜாரின மக்கள் எங்க இருக்காங்க? எங்க அவங்க போராட்டம் எங்க இருக்கு? முகவரியே தெரியல. குஜராத்ல பட்டேல் சமூகத்திற்காக ஹர்திக் பட்டேல் போராடினா, கூட்ட திரட்டினா லட்சக்கணக்கான மறிச்சு போட்டாங்க. கடைசியா என்னாச்சு? ஹர்திக் பட்டேல் போய் காங்கிரஸ்ல சேர்ந்து மாநில துணைத் தலைவர் ஆனாரு. ஒன்னும் கடைசியா பாரதிய ஜனதா கட்சியில ஐக்கியமாயிட்டார். அந்த போராட்டம் என்னாச்சு? பட்டேல் சமூகத்தினுடைய இடஒதுக்கீடு என்னாச்சு தெரியாது.
ஆனா இங்க ஆனா ஐயா தமிழ்நாட்டுல சமரசம் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இன்னைக்கு ஐயா இடஒதுக்கீடு சமூக நீதினு பேசி போராட்டம் அறிவித்துட்டா என்ன நடக்குமோன்னு ஆட்சியாளர்கள் அலறான். அப்படிப்பட்ட ஐயாவுடைய மகனா இருந்து ஐயாவுக்கு இந்த அளவுக்கு தொல்லை கொடுக்கறத நினைக்கும் போது எனக்கு வைரமுத்து எழுதின ஒரு பாடல் வரிதான் ஞாபகம் வருது. இழிவை தாங்கும் இதயம் கேட்டேன். ஆமா 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 அந்த அடுக்குமாளியில போய் படிப்பாங்க. யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன் அப்படின்றதுல அதுல ஒரு வரி வரும். இது எஸ்பி பாலசுப்ரமணியம் மூச்சு விடாம படிப்பாரு. அதுல ஒரு வரி வரும், இழிவை தாங்கும் இதயம் கேட்டேன். அந்த இதயத்தை தான் இப்பொழுது அந்த இதயம் இன்னைக்கு ஐயாவுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் தேவையா இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு இவங்களே இழிவுபடுத்துறாங்க. அது வந்து அவரு பெற்ற பிள்ளை. நாமெல்லாம் ஐயாவுக்கு வளர்ப்பு பிள்ளைன்னு கூட சொல்ல முடியாது. ஐயாவுடைய தொண்டர்களா இருக்கோம். அவருடைய ஆமா ஐயாவினுடைய உறவுகளை பாட்டாளி சொந்தங்களா இருக்கிறோம். ஐயாவினுடைய அந்த சமூக நீதி கோட்பாட்டுக்காக அவர் செய்த ஈகம் இருக்கு, அவர் நிலைநாட்டிய வீரம் இருக்கு. எல்லாவற்றையும் பார்த்து இந்த அகவையில எல்லாவற்றையும் விட ஐயா கற்றுக் கொடுத்த அந்த போர்க்குணம் இருக்கு. போர்க்குணம் இருக்கு. அந்த போர்க்குணம் தான் இப்ப நமக்கு விழிகளில் நீரை அன்புமணி அவர்களால அவர் எப்படி அதை பார்க்கிறாருன்னு தெரியல. நமக்கு விழிகளில் நீரை சொரிய வைக்கிறது. சேலமா பொதுக்குழு ஐயா கண்ணீர் வடித்த அந்த காட்சியை நிறைய பேர் உலக தமிழர்கள் என்கிட்ட பேசினாங்க. ஏதோ ஒரு படத்துல ஒரு பாட்டு வருமே, கடன்காரன் வந்தால் கலங்காத நெஞ்சம், அடங்காத பிள்ளை அழுதாலே அஞ்சம். ஆமா 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 அதே போலதான் தங்கப்பதக்கத்துல ஒரு பாட்டு படிப்பார் இல்லையா? ஆமா, மடியை இடிதாங்கும் உள்ளம் இது மடிதாங்கும் உள்ளம் இது இடிதாங்குமோ, இடி போல பிள்ளை வந்தால் மடிதாங்குமோன்னு அது மாதிரி இருக்கு. ரொம்ப வேதனையா இருக்கு. சரி, ஐயாவுக்கு நம்ம மீண்டும் மீண்டும் அந்த என்ன செய்யறது? ஐயா முடிவெடுப்பார். பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் தூக்கி நிறுத்தி வெல்லுவதற்கான அனைத்து வழிவகைகளையும் நம்முடைய தமிழின போராளி சமூக நீதி காவலர் ஐயா அவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கையை நம்முடைய மக்களுக்கு மீண்டும் மீண்டும் உறுதி செய்து இந்த காணொலி 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் மருத்துவர் ஐயாவிற்கு ஒரு வெற்றி மகுடத்தை சூட்டும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.